ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் லைவ் ராஜ். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 8 இப்போ தான் கொஞ்சம் சூடு பிடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்தில் ரொம்பவே போரிங்காக இருந்தால் நம்ம பிக் பாஸ் சீசன் 8 இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிச்சி ஃபயராக போய்கிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக கொடுத்த டாஸ்கில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ராணாவோட கை உடஞ்சிருச்சு. அப்போ கண்டஸ்டன்ட் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நடந்துக்கிட்ட விதம் எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ராணாவோட அப்பா சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி பற்றியும் ஒரு சில குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எவில் டாஸ்க்ல இருந்து லேபர் அந்த டாஸ்க்கும் கூட ரொம்பவே மோசமாக தான் சிலர் நடந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பொம்மை டாஸ்க்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஷெஃப்ரி ராணாவை எட்டி உதைச்சாரு. அதுக்கு தனக்கு வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ எப்போதுமே வார இறுதியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜய் சேதுபதி ரொம்பவே இயல்பாக தான் தொகுத்து வழங்குவார். ஸோ ரசிகர்கள் சிலர் என்ன கேள்வி கேட்க சொல்கிறாங்களோ அதை அவர் அப்படியே கேட்குற மாதிரி ரொம்ப இயல்பாக கேட்பார். இருந்தாலும் சில விஷயங்கள்ல அவர் சொதப்புறதா தான் ரசிகர்கள் மத்தியில் எவ்வளோக்கு எவ்வளோ பாராட்டு இருக்கோ அதே அளவு பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸுமே வருது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த அந்த ராணாவுக்கு கழுத்து வலிச்சுது அப்படின்ற விஷயத்தை பற்றி கொஞ்சம் கூட ஜெஃப்ரி கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவர் கேட்கவே இல்லை. ஸோ ராணாவோட அப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக என்னோட பையன் இந்த ஷோவில் கலந்துக்கிட்டான் அப்படின்னா நாங்கள் ஃபேமிலியாக இந்த ஷோ என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். பட் அது சுத்தமாகவே நடக்கலை. எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சில கண்டஸ்டன்ட் ராணாவை பற்றி ரொம்பவே மட்டம் தட்டி பேசுகிறாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ கண்டஸ்டன்ஸ் தான் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு பார்த்தா ஹோஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமாக தான் நடந்துக்கிறாரு. ஸோ சிலரோட ஃபேமிலியோட அந்த பின்புலத்தை யோசிச்சு சில கொஷின்ஸ் கேட்காததுனால தான் அன்னைக்கு அவர் ஜெஃப்ரியை கொஷின் கேட்டிருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு இந்த தப்பு நடந்திருக்காது. ஸோ அவன் அடிபட்டு அந்த வலியால் கத்தும் போது கூட நம்ம ஜெஃப்ரி, அன்ஷிதா, சௌந்தர்யா அவன் நடிக்கிறான் அப்படின்னு சொன்னது ரொம்பவே வருத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ விஜய் சேதுபதி பற்றியும் ஜெஃப்ரி, அன்ஷிதா, சௌந்தர்யா அண்ட் ராணவ் இவங்களை பற்றியும் இவங்க அப்பா சொன்ன கருத்தை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம நம்ம சேனலுக்கு கீழே கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, பாய். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.